காவிரி பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண வலியுறுத்தியும் கர்நாடகாவில் தமிழர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நெல்லையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சட்டக்கல்லூரி மாணவர் சுடலை கண்ணுவுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது, தண்ணீர் திறந்து விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்று வன்முறையில் ஈடுபடுவர்கள், அதாவது தமிழர்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை கண்டித்தும் அந்த தாக்குதலில் ஈடுபட்டதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி திருநெல்வேலி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இன்று 3வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நம்மோடு இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். வணக்கம், என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம்? காவிரி நீர் தரலான்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் அந்த தீர்ப்பை மதிக்காமல் எங்கள் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியதற்கு உடனடியாக தமிழர்களுக்கு உரிய வகையில் இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையில் வருஷம் கேஸ் போட்டு நம்ம டெல்டா விவசாயிகள், அப்பாவி விவசாயிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி பெறுவது நிலை மாற வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையில் முழுமையான ஒரு தீர்வு எங்களுக்கு இப்பொழுதே கிடைக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சட்ட ஒழுங்கை அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். தமிழர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். எங்களது மாணவர்கள் போராட்டத்துக்கு இப்போதான் ஆதரவு பெருகி கொண்டு வந்துட்டு இருக்கு. அனைத்து கல்லூரி மாணவர்களும் இப்போ எங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு, எங்களுக்கு ரொம்ப ஆதரவு எங்கள் உண்ணாவிரத போராட்டம் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறி வருகிறது. எங்களது மூன்றாண்டு சட்டக்கல்லூரி மாணவர்களும் எங்களது இப்போ வகுப்பை புறக்கணித்து எங்களுக்கு உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து ரோடு சாலை மறியல் எல்லாம் பண்ணி இப்போ எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இது போன்ற அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களும், தமிழ் பற்றுள்ள அனைவரும், தமிழ் அமைப்புகளும், அரசியல் கட்சியினரும் அனைவரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து இந்த தமிழர்கள் பிரச்சனையில் தமிழ் விவசாயிகளுக்காகவும் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து போராடி இந்த போராட்டத்தில் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இப்போ காலவற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுருங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நினைக்கிங்க? அடுத்து வேறு ஏதாவது போராட்டங்கள் ஈடுபடுற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருக்கீங்களா? இப்போதைக்கு நாங்கள் காலவரைச்ச உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கிட்டோம். இது 21ஆம் தேதி தீர்ப்பு வருது. 21ஆம் தேதி கர்நாடகா காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு தமிழர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், தமிழக விவசாயிகளுக்கும் சாதகமாக வர வேண்டும். அப்படி சாதகமாக வரவில்லை என்றால் எங்களது காலவரைச்ச உண்ணாவிரத போராட்டம் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டமாக தொடரும் என்பதை தெரிவித்துள்ளேன். அதாவது இவர்களுக்கு இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இவருக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அங்குள்ள அனைத்து அரசியலமைப்புகளும் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். 3வது நாளாக நீடித்து வரும் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து இவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.